வணக்கம். என் பேர் முருகன். இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, அந்த மறு திருமணத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இருந்து நீங்கள் எல்லாம் பச்சை பச்சை பிள்ளையாக இருக்கேன், நீங்கள் ஏன் குழந்தைகள் எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு மறு திருமணம் ஏன் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கிடைக்கிங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் என் கூட இருக்கவங்களும் சரி, அக்கம் முதல்வங்களும் சரி, என் நண்பர்களும் சரி, பாவம் அந்த குழந்தைகள் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்குது, நீ மறு திருமணம் பண்ணுங்கன்னு. எனக்கு அந்த மைண்டில் இல்லை. என் குழந்தைகளை நல்ல முறையாக வளர்க்கணும், இந்த ஒரே எய்ம் தான். இந்த மறு திருமணங்கிறது என் மைண்டில் இல்லை. என் மனைவி இடத்துல வேறவங்கள வச்சு பார்க்க அந்த அந்த இந்த யோசனை இல்லைன்னு வச்சுக்காங்களேன். ஒரு நாள் என் மகா தான் இந்த ஒரு கேள்வி கேட்டான். அது அப்படியே பிரமிச்சு கொஞ்சம் நேரம் நின்றுட்டேன். அந்த இது என்ன சொன்னாங்கிறதுக்கு தான் நான் அந்த வீடியோ போடுறேன். ஒரு நாள் எப்போ என் அம்மா என்கிட்ட சொல்லுவா, எப்போ நீங்கள் மறு திருமணம் பண்ணிக்காங்க ப்ளீஸ், நான் படிக்கணும்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாள். அவள் 10 முடிச்சிருக்கா, பரிச்சு எழுதியிருக்கா. படிக்கணும்னு சொல்லுவாள். படித்தா தம்பா எனக்கு லைஃபு, நான் எப்படியா படிக்கம்பா ப்ளீஸ்பா அப்படி இப்படின்னு சொல்ல நான் கூடவே கூடாதுமே. வேண்டாம், படிப்பு பெட்டர், பிள்ளைகளை யார் பாப்பா அப்படி இப்படின்ட்டு நான் வேலைக்கு போயிருந்தேன், நீ இப்போ பிள்ளைய பாருமா அப்படி இப்படி. அப்போ அது அடிக்கடி சொன்னோன்னா ஒரு நாள் இது அடிக்கடி என்ன படிக்க சொல்லி எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு. ஒரு நாள் கோவத்தில் ஒரு அடி அடிச்சிட்டேன். ஒரு அடி சும்மா அடித்த உடனே அதுக்கப்புறம் அந்த டாபிக் எடுக்கல. அப்புறம் ஒரு நாள் என்ன செஞ்சேன்னா, மெதுவாக பொறுமையாக பேசலாம். அவளுக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ என்கிட்ட வந்தால், அப்பா நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லுங்க, கோவப்பட மாட்டேங்களா அப்படின்னா. என்னம்மா அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு கோவப்பட்டு ஏசாதுங்க, நான் என்னை படிக்க வைக்கிறதுக்காண்டி இந்த வார்த்தையை சொல்கிறேன்னு அதையும் நினச்சிக்கிடாதுங்க அப்படின்னா. என்னம்மா விஷயம் சொல்லுமா அப்படின்னா. சொன்னா, நீங்கள் மறு திருமணத்தை பற்றி ரொம்ப பேச அப்படின்னா. நான் சொன்னேன், மறுபடியும் அதையும் பேச ஆரம்பிச்சிட்டே அப்படின்னா. இல்லைப்பா, நல்ல நான் சொல்கிறது கேட்டுக்காங்க, அது தப்பாக இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் சொன்னால், என்கிட்ட எனக்கு இப்போ 15 வயசு ஆகுதுப்பா, நீங்கள் என்ன தாய் இல்லாத பிள்ளைன்னு கட்டி கொடுத்துருவீங்க ஒரு 5 வருஷம் கழிச்சு. நான் உங்கள் பேச்சை மறு பேச்சு பேசாமல் நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிட்டு பெருன்னு வச்சுக்காங்களேன். அப்போ முகிலனுக்கு சின்ன பே, என்னுடைய லாஸ்ட் குழந்தை தெரியுமா, நான் வீடியோவில் பார்த்துருப்பேங்க. அந்த சின்ன பே அவனுக்கு அப்போ தான் 6-7 வயசு ஆகும். அந்த குழந்தைய யார் பார்த்துக்கிடுவான்? நான் கல்யாணம் பண்ணி போயிட்டேன், அந்த குழந்தைய யார் பார்த்துக்கிடுவா? அப்போ தான் ஸ்கூலுக்கே நீங்கள் அனுப்பணும். யார் ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுவா? யார் ட்ரெஸ் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுவா? யார் சாப்பாடு கொடுப்பா? சரி, அதை விடுங்க. அடுத்தாப்புல நம்ம தங்கச்சி இருக்கா, அவள் நாளைக்கு பெரிய மனுஷி ஆகணும், அவளை யார் பார்ப்பா? யார்கிட்ட சொல்லுவா? என்ன பண்ணுவா? அம்மா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் அதை விடுங்க. நாளைக்கு கல்யாணம் பண்ணி நான் பிரசவம் இது வந்தோம்னா டெலிவரி தாய் வீட்டில் போய் பிரசவம் பாருன்னா நான் எந்த தாய் வீட்டுக்கு வருவேன்? என்ன பண்ணுவேன்? உங்களால் என்ன செய்ய முடியும்? எல்லாம் யோசிங்கப்பா, எல்லாம் பச்சை பிள்ளைன்ட்டு சொன்னான். அப்படி பிரமிச்சு போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டேன். நான் என் சாப்பாடே இறங்கலை. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் போனேன், எனக்கு சாப்பாடே இறங்கலை. நான் அப்போ சொன்னேன், பாப்பா உனக்கு யாரும் சொல்லி கொடுக்காங்களாம்மா இப்படி? உனக்கு யாரும் இந்த மாதிரிலாம் எப்படிம்மா நீ யோசித்த அப்படின்னா. எப்போ இது நார்மலாக யோசிக்கிறதானாப்பா, நீங்களே பாருங்கப்பா, யோசித்து பாருங்கப்பா அப்படின்னா. அதை இந்த இது 10 நாளாக இந்த டாபிக் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ நான் இப்போ போட்டேன். அப்போ நான் 10 நாளாக யோசனை பண்ணோன்னே அப்புறம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா, என்னப்பா என்னப்பா முடிவு எடுக்கீங்கன்னு. அப்போ நான் அவள் பொறுமையாக சொல்லும்போது என்ன செய்யணும், இங்கே வா பாப்பா, இங்கே நான் உட்காரு, இங்கே பாருமா, நமக்கு இப்போ உன்னோட சேர்த்து 6 குழந்தைகள் வளர்க்க யாரும் முன் வர மாட்டாங்க. அப்படி தாய்மை உள்ளவங்க யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவள் அதுக்கு பதில் சொல்கிறா, இப்போ நம்மளை மாதிரி வாழ்க்கையில் யாரும் இல்லாதவங்க, வெறுத்து அடைஞ்சவங்க, வேறு யாருமே இல்லாதவங்கள பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணுவோம்பா, அவங்க நம்மளோட வச்சுக்கிடுவோம், நம்ம அம்மா அப்பா அவங்க தானே, அவங்களே எல்லாம் பார்த்துக்கிட்டோம், அவங்களே நம்மளோட இருக்கிற மாதிரி குழந்தைய பாருங்க அப்படி இப்படின்னு சொல்கிறான். சரி பார்ப்போமா, அந்த மாதிரி கிடச்சின்னா அதுக்கப்புறம் அவன் மனசு ஆறுதலுக்காண்டி பார்ப்போமா, அந்த மாதிரி யாராவது முன் வந்தாங்கன்னா நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவன் மனசு ஆறுதலுக்காண்டி சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு விட்டேன். ஆனால் நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, அந்த இப்படி. ஏன்னா எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது, இது முன்னாடி நடந்தது, அதனால சொல்ல வரேன். 2 குழந்தைகள் இருக்குது, பொட்டப்பில் இருக்குது, அவங்கள கல்யாணம் பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க, நான் உங்களோட வாழ வரேன். எப்பா கல்யாணம் பண்ணி அவங்கள கொடுக்குவோம், எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க, நான் பிள்ளைகளை கட்டி கொடுத்துருந்தேன், அதுக்கப்புறம் உங்களோட வாழ வரேன். எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா கடன் இருக்குது, நீங்கள் தாரீங்களா? அதை நான் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களோட வரேன். எனக்கு வீட்டுக்கார் இல்லை, எனக்கு என் வீட்டுக்கார் ஒரு 8 லட்ச ரூபா கடன் வச்சுட்டு போயிட்டார், அதை தாங்க, நான் உங்களோட வாழ வரேன். எப்பா நான் கையெடுத்துக்க மாட்டாங்க சாமி, எனக்கு அப்படி பொண்ணே வேண்டாம். யாருமே இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேங்காங்க. உங்கள் குழந்தைகளோட கஷ்டப்படுறாங்க, எனக்கு யார் இல்லை, உங்கள் குழந்தைங்க தான் என் குழந்தைங்க, நான் உங்கள் குழந்தைய வளர்க்க வரேன் அப்படிங்கிற எண்ணத்தில் யாரும் வர மாட்டேங்காங்க. அவங்க வரதெல்லாம் அவங்க கடன் கஷ்டம் அடைக்க என்கிட்ட வராங்க. இப்போ சொல்லுங்கள், மறு திருமணத்தை பற்றி எனக்கு நினப்பு வருமா? என் குழந்தைகிட்ட சொன்னால் கேட்க மாட்டாங்கிறான், இதே சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் அதான் சொன்னேன், ஏமா தாய்மை உள்ளம் படைச்சவங்க யாரும் வரமாட்டாங்க.
அவள் எனக்கு அட்வைஸ் அதே சொல்கிறா திருப்பி திருப்பி. நீங்கள் எப்படியாவது நம்மளை மாதிரி வாழ்க்கையில் விருத்தடைஞ்சவங்கள பாருங்கள், யார் இல்லாதவங்க பாருங்கங்க. நான் என்ன செய்யுங்க சொல்லுங்கள். இது ஏன் சொல்கிறோம்னா, நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்டிங்களா, அதனால் இப்போ சரி அப்படியே வந்தால் நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்களா அப்படிங்கிற கேள்வியும் உங்கள்கிட்ட வரும். கண்டிப்பாக கேட்பீங்க, மெசேஜில் எதாவது கேட்பீங்க. அப்படி தாய்மை உள்ள படைத்தவங்க யாராவது வந்தால் பார்ப்போம், யோசிப்போம். கண்டிப்பாக நீங்கள் எத்தனை பேர் நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரில. அந்த எண்ணங்கள் படைத்த உள்ளங்கள் வந்தால் உண்மையிலே அவங்களுக்கு கையெடுத்தவங்க கும்பிடணும். ஏன்னா அந்த 6 குழந்தைகள் வளர்க்குறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. பட் பார்ப்போம். ஏன்னா என் மகளும் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறா. நீங்களும் நிறைய நல்லதுக்கு தான் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. பட் பார்ப்போம், ஆண்டவன் எங்கே கொண்டு தலைவிதியை விட்டுருக்கான்னு தெரில. நான் அதனால தான் இதை அப்டேட் பண்ணேன். சரியா? இந்த மறுதிருமணத்துக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டதுனால தான் நான் இதை சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப நன்றி. பார்ப்போம் ஆண்டவன் எங்கே நம்மளை தலைவிதி எங்கிட்டு கொண்டு எங்கே வச்சுருக்கான், என்ன செய்தான், அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். ரொம்ப நன்றி. ஓகே, பாய்.